பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம ஒரு சாட்சியை கொடுத்து பார்க்க போறோம். அது என்ன சாட்சி அப்படின்னா, நமக்கு விரோதமா யாராச்சும் எழும்புனாங்க அப்படின்னா, தேவனே அவங்களுக்கு பதிலளிப்பாருங்க. இத குறிச்சு தான் இன்னைக்கு நம்ம சாட்சியில பார்க்க போறோம். எல்லாரும் சாட்சியை கவனமா கேளுங்க. கடைசி வரைக்கும் கேளுங்க. சகோதரர் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்களோட தென்னகத்துல நடக்கிற கூட்டங்களுக்கு மக்கள் சாரசாரையா வர ஆரம்பிச்சாங்க. இத பார்த்து வசனத்துல வெளிச்சம் இல்லாதவர்கள், நிற்க கூடாதவர்கள் எல்லாரும் சேர்ந்து அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்களுக்கு எதிராக சதி செய்ய ஆரம்பிச்சாங்க. குறிப்பாக நாகர்கோவில் பட்டணத்துல சகோதரர் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிற வேளையில கோடீஸ்வரராக விரும்புகிறவர்களுக்கு ஒரு ஊழியர் அழைப்பு கொடுத்திருந்தார். அதை முன்னிட்டு சகோதரர் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் கூட்டத்துல பேசும்போது அவர் கடுப்பாகி இவருக்கு விரோதமாக ஒரு பிளான் பண்ணினாரு. அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே நைட்டு ஒரு ஹோட்டல்ல போய் அவங்க ஸ்டே பண்ற மாதிரி இருந்துச்சு அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள். அந்த ஹோட்டலுக்கு இவங்க ஆட்களை அனுப்பி அவரை தாக்க முயன்றாங்க. அதுக்கப்புறம் சகோதரர் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்களுக்கு கார் ஓட்டுற டிரைவர்கிட்ட போய் மிரட்டியிருக்காங்க. அவரோட பேர் சகோதரர் அமல்ராஜ். அந்த அமல்ராஜ்கிட்ட கேட்குறாங்க, நீங்க நாளைக்கு கூட்டத்துக்கு பேச வரக்கூடாது, கண்டிப்பா வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டும் போது அதற்கு அந்த டிரைவர் வந்து சொல்றாங்க, அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் யாருக்கும் பயப்படாதவங்க, நானும் அப்படிதான், நானும் அவரும் கண்டிப்பா நாளைக்கு வருவோம், உங்களால ஆனதை நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்ல இவங்க வந்து மறுபடியும் அந்த கூட்டத்துக்கு போயிருக்காங்க. அதனால அந்த கூட்டத்துல என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அவங்க விரோதமானவர்கள் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ஆளை செட் பண்ணி சகோதரர் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் பேசி முடிச்சுட்டு கீழே இறங்கி வரும்போது அவங்க லாஸ்ட்ல வந்து எப்பவுமே அழைப்பு விடுப்பாங்க இல்லையா, அப்படி அழைப்பு விடுக்கும்போது இந்த செட் பண்ண வச்சிருக்க நபரும் வந்து ஜெபிக்க போற மாதிரி அங்க போகணும். அந்த நபர்கிட்ட ஒரு புது கத்தி கொடுத்துட்டு அவர் இறங்கி வரும்போது அவரை குத்திருங்க அப்படின்னு பிளான் போட்டிருந்தாங்க. இந்த காரியத்தை கூட்டத்தை நடத்தினவங்க எல்லாருமே சேர்ந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த நபரை பிடிச்சி அங்கிட்டு கொண்டு போயிட்டாங்க. கூட்டம் முடிஞ்சு எல்லாருமே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் டத்தின் ஸ்கூலின் பெண் பிள்ளைகள் ஒரு மனுஷன் தனியா அங்க படுத்து கிடக்குறானே அப்படின்னு பார்த்துட்டு வார்டன்ட்ட போய் சொல்றாங்க, அங்க பாருங்க யாரோ படுத்து கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்டன் யாரு படுத்து கிடக்குறா அப்படின்னு போய் பார்க்கும்போது யாரோ குடிச்சிட்டு படுத்திருக்கான் போல அப்படின்னு அவனை எழுப்புனாங்க. எழுப்பும்போது அவன் சொல்றான், அவன் தப்பிச்சிட்டானா, அவன் ஓடிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பயமா துப்பாக்கியை எடுத்துக்கிட்டான். அது என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்கும் போது அந்த நபர் துப்பாக்கியால சகோதரர் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள கொல்றதற்காக அங்க நுழைஞ்சிருக்கான். அப்படி அவன் கூட்டத்துல நுழையும் போது தேவ ஆவியின் பலத்தினால பயங்கரமா தாக்கப்பட்டு கீழே விழுந்திருக்கான். கூட்டம் முடியும் வரைக்கும் அவனால கண் திறக்கவே முடியல, அப்படியேதான் கிடந்திருக்கான். அதுக்கப்புறம் இப்ப எழுப்புன போது அவன் தப்பிச்சிட்டானா அப்படின்னு சகோதரர் அகஸ்டின் ஜெபக்குமாரை குறிச்சு அவங்க கேட்டுட்டு பயந்துகிட்டு அந்த துப்பாக்கி எடுத்துட்டு ஓடிட்டான். அதுக்கப்புறம் சகோதரர் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்களுக்கு விரோதமானவர்கள் இன்னும் விடல. இன்னும் திண்டுக்கல் கூட்டத்திலையும் நிறைய இடத்துலயுமே அவங்களால தாக்கப்பட முயன்றுகிட்டு இருந்தாங்க. ஆனாலும் அவர்கள் தோற்று போனார்கள். இதெல்லாம் பார்த்துட்டு அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பீகார்ல கிறிஸ்துவ அறியாதவங்களால பலமுறை நான் தாக்கப்பட்டேன். துப்பாக்கி முனையில வந்து இருந்து என கர்த்தர் வந்து காப்பாற்றினாரு. அவர்கள் தோற்று போனாங்க. ஆனா இந்த தென்னகத்திலேயோ கிறிஸ்துவ அறிஞ்சிருக்கிறவங்க என்ன சொல்லாலும் செயலாலும் தாக்கிக் கொண்டேதான் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இருந்தும் தமிழகத்துல நிறைய சிஎஸ்ஐ, பெந்தகோஸ், லூத்ரன் அந்த மாதிரி சர்ச்ல இருந்து இவங்களுக்கு ஆதரவு அளிச்சதுனால தென்னகத்துல இன்னும் அவங்களோட கூட்டத்துக்கு ஜனங்கள் சாரசாரையா வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த சாட்சியின் மூலமாக நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, நமக்கு விரோதமாக யாராச்சு எழும்புனாங்க அப்படின்னா கர்த்தரே அவர்களுக்கு வந்து பதில் அளிப்பாருங்க. வசனம் கூட சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் அப்படின்னு. ஸோ அந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்மளை யாராச்சும் தொட நினைச்சாங்களா அவங்கள கர்த்தர் தொடுவாருங்க. ஸோ எதை குறிச்சும் பயப்படாம கர்த்தரை பத்தி ஜனங்களுக்கு சொல்லுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீங்க. இந்த சாட்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு, ஃபேமிலி சர்க்கிளுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் இந்த சாட்சியின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. காட் பிளஸ் யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ.